அன்பானவர்களே, இந்த லென்த் நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை. இருதயத்தின் நிறைவினால் என்ற தலைப்பில் 1963ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஜனாதிபதியாய் இருந்து பிரசித்தி பெற்ற ஜான் எஃப் கெனடி சுட்டுக் கொல்லப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவருடைய சொந்த சகோதரான ராபர்ட் கெனடி ஜனாதிபதி பதவிக்கு போட்டி போட்டுக் கொண்டிருந்தார். அவர் வெற்றியடைந்து விடுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவரும் பம்பரம் போல சுழண்டு சுழண்டு தன்னுடைய தொகுதிகளெல்லாம் மின்னல் வேகத்தில் பிரச்சாரம் செய்தார். திடீரென்று யாரோ அவரை துப்பாக்கினால் சுட்டுவிட்டார்கள். குண்டுகள் சரசரியாக பாய்ந்தன. அவர் இரத்த வெள்ளத்தில் மிதந்தார். தாங்க முடியாத வேதனை, மரணத்தோடு போராடுகிற நேரம் அது. அப்போது அவர் தன் அருகில் இருந்த நண்பனை அமைதியான ஒரு குரலிலே மெதுவாக கூப்பிட்டு சொன்னார், எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? மற்றவருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா என்று விசாரித்தார். சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிற வேலை, வேதனையான வேலை. அந்த வேலையிலும் கூட அவருடைய உள்ளம் மற்றவர்களின் சுகத்தையும் நன்மையும் நாடிக்கொண்டிருந்தது. அவருடைய சிந்தனையெல்லாம் தான் மறித்தாலும் பரவாயில்லை, தன் மேல் அன்பு வைத்து அன்பு செலுத்துவர்கள் வாழ வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக இருந்தது, எதிர்பார்த்து கொண்டிருந்தது. சிலுவையிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கொடூரமான சவுக்கினால் அடி அடி என்று அடித்து சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டது. தலையிலே முட்களால் செய்யப்பட்ட அந்த முட்கிடம் சூட்டப்பட்டிருந்தது. அப்போது அவருடைய வாய் பேசியது என்ன? முறுமுறுப்பின் வார்த்தைகளா? சபிக்கிற வார்த்தைகளா? அல்லது வேதனை தாங்க முடியாமல் கதறுகிற வார்த்தைகளா? இல்லை. அந்த வார்த்தைகள் மன்னிப்பின் வார்த்தைகள், அன்பின் வார்த்தைகள், பாசத்தின் வார்த்தைகள், ஜெபத்தின் வார்த்தைகள். என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களை மன்னியும், தங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று. ஆமேன். தேவன் தான் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.